Audio Jungle. கடந்த 2-3 நாட்களாக டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறையினுடைய ஆய்வுகள் நடைபெற்றுவது குறித்து பத்திரிகைகளில் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. அந்த செய்திகளில் ஒரு பகுதியாக டாஸ்மாக் பணியாளர்களும் ஏதோ தவறிழைத்தவர்கள் போல அவர்களுடைய செயல்பாடுகள் குறித்தும் பத்திரிகைகளில் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது குறித்து தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தின் சார்பில் எங்களுடைய நிலைப்பாட்டினை தெளிவுபடுத்த வேண்டியது முக்கியமாக கருதுகிறோம். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது டாஸ்மாக் பணியாளர்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக சுமார் 10,000க்கு மேல் சம்பளம் பெற முடியாமல் தொகுப்பூதியத்திலேயே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிறுவனம் துவக்கப்பட்ட போது ஒரு குவார்ட்டர் பிராந்தி 49 ரூபாய் இங்கு இருந்தது. அது 50 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. ₹1 திரும்பி பணம் கொடுக்க முடியாத காரணத்தினால் அந்த ₹1 பணியாளர்களே வைத்து கொள்ளட்டும் என்று பிராந்தி வாங்க வந்த நுகர்வோர்கள் விட்டு சென்றார்கள். அந்த ₹1 தான் அவர்களுக்கு அந்த தொகையை வைத்துக்கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார்கள். அது 2, 3, 5 என்று 10 வரைக்கும் சென்றிருக்கிறது. இதற்கு காரணம் பணியாளர்கள் அல்ல. அவர்கள் வாங்கக்கூடிய அந்த ₹1, ₹2 கூட பங்கு கேட்ட அதிகாரிகளால் தான் அந்த தொகை 10 வரை சென்றிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். இரண்டாவதாக, பணியாளர்கள் இந்த வகையில் பொருளாதார குற்றங்கள் இழைத்ததாக கூறப்படுவது தவறு. பணியாளர்களை பொறுத்தளவில் அவர்கள் மதுபானங்களை விற்கிற போது நுகர்வோர்கள் கொடுத்த தொகையை வைத்துதான் அவர்கள் தங்களுடைய பணிகளை செய்தார்களே ஒழிய நிறுவனத்திற்கு எந்த விதமான நஷ்டத்தையும் அவர்களால் ஏற்படுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாகும். அதே சமயத்தில் நிறுவனம் நஷ்டத்தில் ஓடுவதாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் 3 ஆண்டுகளுக்கு முன்பு தெரிவித்த காரணத்தினால்தான் எங்களது சங்கம் மாநில அளவில் மாநாடு நடத்தி டாஸ்மாக் நிர்வாகத்தினுடைய வரவு செலவுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்தோம். வெள்ளை அறிக்கை வெளியிடவில்லை. ஆனால் அதே சமயத்தில் நாங்கள் நுகர்வோர்களிடம் இருந்து பெறக்கூடிய தொகையை எப்படியெல்லாம் அதிகாரிகளுக்கு கொடுத்தோம் என்ற வெள்ளை அறிக்கையும் சேர்த்தே வெளியிட்டோம். ஆகவே நிர்வாகத்திற்காக வரக்கூடிய லாபத்தில் எத்தனை சதவீதம் பணியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் செலவழிக்கப்படுகிறது என்ற விவரம் எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் சட்டத்திற்கு புறம்பாகவும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய உறுதிமொழிப்படியும் அவர்களுக்கு பணி நிரந்தரம் காலமுறை ஊதிய விகிதம் இதுவரை வழங்கப்படவில்லை. இன்றும் குறைந்த தொகுப்பூதியத்திலே பணியாற்றி வரக்கூடிய கேவலமான சூழ்நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது பொருளாதார குற்றங்கள் சுமத்த யாருக்கும் தகுதி இல்லை, அருகதை இல்லை. மாறாக வரக்கூடிய லாபத்தில் 3,000-4,000 கோடி என்ற நிலை மாறி இன்றைக்கு 50,000 கோடியை தாண்டிவிட்டது அரசு வருமானம். ஆனால் அந்த வருமானத்தில் ஒரு பகுதியை நிர்வாகத்தினுடைய செலவுக்கு வைத்துக் கொள்வது வழக்கம். எத்தனை % நிர்வாகத்திற்கு செலவிடப்படுகிறது என்பதும் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு அந்த நிர்வாகம் எதையும் செய்யவில்லை. மாறாக அவர்கள் என்ன செலவு செய்கிறார்கள் என்பதும் எங்களுக்கு தெரியாது. ஆகவே நிர்வாகத்திற்காக ஒதுக்கீடு செய்யப்படக்கூடிய அந்த தொகை எப்படியெல்லாம் செலவு செய்கிறது என்பதை நிர்வாகத்தினுடைய செலவினங்கள் குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். மூன்றாவதாக, அரசு வருமானங்கள் பாதிக்கப்படுவதாக கூறுகிறார்கள். அதற்கும் பணியாளர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. மதுபானங்கள் நம்முடைய கடைகளுக்கு டாஸ்மாக் கடைகளுக்கு வருகிறது. அதற்கு பிறகு FL2 என்று அறிவிக்கக்கூடிய மணமகிழ் மன்றங்களுக்கு வருகிறது. மூன்றாவதாக FL3 என்று அழைக்கக்கூடிய மிகப்பெரிய ஹோட்டல்களில் இருக்கக்கூடிய பார்களுக்கு செல்கிறது. இந்த 3 இடங்களுக்கும் அந்த மதுபானங்கள் செல்கின்றன. யாருக்கு எங்கே செல்கிறது என்ற விவரம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் அதே சமயத்தில் எங்களுக்கு வரக்கூடிய மதுபானங்களுடைய எண்ணிக்கைக்கேற்ப தொகையை கராராக விற்று அரசாங்கத்திற்கும் நிர்வாகத்திற்கும் கட்டி கொண்டிருக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். அதே சமயத்தில் அன்றாடம் வரக்கூடிய தொகையை கூட அன்றாடம் வாங்கி கொள்ள வேண்டும் நிர்வாகமே என்ற வேண்டுகோளை வைத்தோம். சென்னைக்கு மட்டும் ஏற்றுக்கொண்டார்கள், மற்ற பகுதிகளுக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மற்ற பகுதிகளுக்கு விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏன் விரிவுபடுத்தப்படவில்லை என்பது எங்களுக்கு தெரியாது. ஆகவே டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய நஷ்டத்திற்கு நம்முடைய டாஸ்மாக் பணியாளர்கள் காரணம் அல்ல. நான்காவதாக, முன்னாள் நிதியமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் ஒரு கருத்தை வெளியிட்டார். டாஸ்மாக் நிறுவனத்தில் சுமார் 30,000 கோடி ரூபாய் வரி செலுத்தாமலேயே சரக்குகள் வெளியிலே சென்று விற்கப்படுகின்றன என்ற கருத்தை தெரிவித்தார். அது குறித்து இதுவரை எந்த ஆய்வும் நடத்தப்பட்டதாக தெரியவில்லை. அதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. எங்களுக்கு வரக்கூடிய சரக்குகளை எல்லாம் சரியாக விற்று கடனை கட்டி கொண்டிருக்கிறார்களே ஒழிய நாங்கள் எந்த விதத்திலும் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு நஷ்டத்தை ஏற்படுத்தப்படவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக குற்றச்சாட்டுகள் FIR மூலமாகத்தான் ED வந்தது, அமலாக்கத்துறை வந்தது என்ற கருத்து வெளியாகி இருக்கிறது. FIR-ஐ பொறுத்தளவில் காவல்துறையினர் நாங்கள் சொல்லக்கூடிய எல்லா குற்றங்களுக்கும் FIR போடுவதில்லை. எங்களிடமிருந்து பணத்தை திருடிச் செல்வார்கள்.
காவல்துறையிலே மனு கொடுப்போம், எஃப்ஐஆர் போட மாட்டார்கள். எங்களிடமிருந்து அடித்து பணத்தை பிடுங்கி செல்வார்கள், காவல்துறைக்கு தகவல் தெரிவிப்போம், அந்த பணத்தை கூட நீங்களே தான் கட்ட வேண்டும் என்று நிர்வாகம் எங்களுடைய ஊதியத்திலிருந்து பிடித்தம் செய்து கட்டக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கிறது. ஆகவே எஃப்ஐஆர் என்பது பணியாளர்களை பொறுத்த அளவில் நாங்கள் செய்த எந்த குற்றத்திற்கும் போடுவதற்கு வாய்ப்பே இல்லை. எங்கள் மீது இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்கு கூட எஃப்ஐஆர் போடாத நிர்வாகம் தான் தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயமாகும். எனவே இந்த டாஸ்மாக் நிர்வாகத்தில் நடைபெற்ற குறைகள் குறித்து அதிகாரிகளோ ஆய்வு அதிகாரிகளோ அமலாக்கத்துறையோ ஆய்வு செய்வது குறித்து எங்களுடைய கருத்து என்ன என்றால், டாஸ்மாக் பணியாளர்களுக்கும் நிர்வாகத்தில் நடைபெறக்கூடிய முறைகேடுகளுக்கும் குறைபாடுகளுக்கும் நாங்கள் பொறுப்பாளி அல்ல என்பதை தெரிவித்துக் கொள்வது, அதை கண்டுபிடிப்பதற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நாங்கள் தலையிடவும் இல்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். கு. பாலசுப்ரமணியன், சிறப்பு தலைவர், தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கம்.